இப்போ உங்களுக்கு வாக்கு சொல்கிறீங்க ஒருத்தருக்கு, அவரோட கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையுமே அம்மா சொல்லிருவாங்களா? விதி யாராலையும் மாற்ற முடியாதுங்க. அவர் ஐயா நல்லது எல்லா விஷயம் நல்லதை பண்ணார், எல்லாத்தையும் செஞ்சார். அதெல்லாம் விதி அவருக்கு முடியும். கெட்ட விஷயத்த நான் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டேன். நல்லது நடக்கிறது மட்டும் சொல்லிவிடுவேன். கெட்ட விஷயம்னா இல்லை நான் ஓட்டுறதில்லை, அது வேண்டாம். 40 பேய் 20 பேய் எல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் யார் வந்திருக்காங்க என்ன எதுன்னு. ஐயா நல்லது பண்ணுறவங்க சீக்கிரமாக போயிடுவாங்க. இருக்கிற விஷயம் பாருங்கள், கெட்டது பண்ணுறவங்க தான் இன்னமும் நல்லபடியாக இருப்பாங்க. அது ஐயா சொன்னீங்க கேப்டன் விஜயகாந்த் ஐயா, அது மயான பூஜை பண்ணுவோங்க. நான் காளி இருக்காங்க பார்த்தீங்களா, காளி பார்த்துருப்பீங்க. இந்த பௌர்ணமி நாட்டில் அமாவாசை இரவில் நான் மயான பூஜை பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு வாக்கு சொல்கிறீங்க ஒருத்தருக்கு, அவரோட கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையுமே அம்மா சொல்லிடுவாங்களா? ஆமாம், எப்படி வந்தோம், எப்படி இருக்க போகிறோம், எப்படி இருந்தீங்க எல்லாத்தையும் எப்படி இருக்க போகிறோம் இதுக்கு மேலேயும் அதையும் சொல்லிடுவாங்க. இப்போது சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பிரபலம் ஒருத்தர் இறந்து போனார். நடிகர் விஜய். ஆமாம், அரசியல் கட்சி தலைவர், நல்ல மனிதர். இப்போது அவரை நீங்கள் நினச்சிருந்தா அவரோட மரணத்தை தள்ளி போட வாய்ப்பு இருக்குங்களா? விதி யாராலையும் மாற்ற முடியாதுங்க. அவர் ஐயா நல்லது எல்லா விஷயம் நல்லதை பண்ணார், எல்லாத்தையும் செஞ்சார். அதெல்லாம் விதி அவருக்கு முடியுது. அதுதான் சொல்லுவேன். அவரை நான் பார்க்கணுலாம் நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். நான் நிறைய அவர்கிட்டலாம் பேசியிருக்கேன். இப்போ சமீப காலத்தில் உடம்பு சரியில்லாத இப்போ இதுவில் கூட சரி, இந்தமாரி காலமாக போகிறாங்க அப்படின்றது இறைவனுடைய விதி பிரகாரம் நடந்தது. விதி யாராலையும் வெல்ல முடியாது. அம்பாள் ஒருத்தனுடைய கெட்ட விஷயத்தை முன்கூட்டியே சொல்லி அறிவிப்பு பண்ணுவாங்களா, இல்லை உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு முன்னாடியே சொல்லி? கெட்ட விஷயத்த நான் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டேன். நல்லது நடக்கிறது மட்டும் சொல்லிவிடுவேன். கெட்ட விஷயம்னா உஷாராக இருந்துக்குன்னு சொல்லிவிடுவேன். அப்போ நல்லது தான் முதல்ல சொல்லுவேன். கண்டிப்பாக உண்டு. தெய்வம் இருக்கிறதே மனுஷனுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான். விதி யாருக்கு என்ன நேரத்தில் முடிய போகுதுன்னா கண்டிப்பாக அந்த விதி பயண பிரகாரம் தான் முடியும். விதியை மாற்ற முடியாது யாராலையும், தெய்வத்தை தவிர. கண்டிப்பாக முடியாது. அவங்க நிர்ணயிக்கிறது தாங்க. நம்ம ஏதோ பெத்த தாய்கிட்டேருந்து அப்பாவால் உருவாக்கி பெத்த தாயால் நம்ம பிறந்துட்டோம், அவ்வளோதான். நம்ம உடம்பு செதை உயிர் முழுவதும் இவங்க. செதை ரத்தம் தான் அம்மா அப்பாவை கொடுத்ததை தவிர உயிர் கொடுப்பவ அவங்க எப்போ எடுக்கணுமோ அவங்க எடுத்துக்குவாங்க. இப்போ வாக்கில் எல்லாமே சொல்ல முடியும்னு சொல்கிறீங்க. வாக்கில் சொல்ல முடியாதது அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? அப்படி எதுவும் ஒன்றும் இல்லை. இறப்பு முதல் இறப்பு வரை எல்லாமே கணிச்சு சொல்லலாங்க. தெய்வங்கள் சொல்கிறது விஷயந்தான். வாக்கு என்பது என்னென்னா, குறிமேடை என்பது அமைக்கிறதுனா அம்பாலே என்ன விஷயம்னு சொல்கிற விஷயம்தான். ஒரு சில பேருக்கு ஒரே உடம்புல 4 பேய் 5 பேயெல்லாம் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்களா? அந்தமாரிலாம் நான் எதுவும் ஓட்டலைங்க இது வரைக்கும். ஆனால் ஓட்டப்படும். இல்லை நான் ஓட்டுறதில்லை, அது வேண்டாம். 40 பேய் 20 பேய் எல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் ஓட்டுறது ஒரு மனுஷங்குள்ளே ஒன்று இருக்கும், அவ்வளோதான். 10 பேய் 20 பேயெல்லாம் இருந்ததுன்னா அவன் மனுஷன் தாங்க மாட்டான். உங்ககிட்ட வாக்கு கேட்குறதுக்கு நேரில் மட்டும்தான் வரணுமா, இல்லை ஃபோன்லேயும் கேட்டு? நேரில் மட்டும்தான். ஃபோனில் கேட்குறது உங்களுக்கு ஃபோனில் வாய்ப்பு இல்லை. வாக்குங்கிறது நேரில் கேட்டால் மட்டும்தான் கண்டிப்பாக உண்டு. இப்போ சில பேர் இந்த கள்ள தொடர்போடலாம் இங்கே வருவாங்களா? ஐயா எனக்கு இவங்க பிடிச்சிருக்கு, எனக்கு சேர்த்து வைங்க. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் யார் வந்திருக்காங்க என்ன இதுன்றது தெரிஞ்சிடும். அந்த மாரிக்கு நான் உட்படுறதில்ல. அப்புறம் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவேன். அவாய்ட் பண்ணிடுவீங்க அவங்கள. வேறு யாரோ நிறைய பேர் பண்ணி கொடுப்பாங்க, அங்கே போய் பண்ணிக்கிட்டோம். இப்போ சில முடியவே முடியாதுன்னு நீங்கள் சொல்லியும் நான் எவ்வளோ வேணாலும் தரேன், நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அப்படிலாம் எனக்கு கொடுத்துருக்காங்க, பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நான் பண்ண மாட்டேன். நல்லது பண்ணால் போதும். எனக்கு அம்மா எனக்கு வேண்டாம். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா, உனக்கு நல்லதாச்சே எனக்கு ஒரு சிலையை கட்டி கொடுதான்னு கேட்பேன். நீ பணமாக கொடுன்னு நான் கேட்க மாட்டேன். நான் அப்படி தான் இந்த கோயிலே உருவாக்கியிருக்கேன். நான் சில பேர் இப்போ விஜயகாந்த் பற்றி சொன்னோம், அந்த மாதிரி நிறையா மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த அநியாயம் பண்ணுறவங்களாம் கூட ரொம்ப வருஷம் வாழ்கிறாங்க. ஐயா நல்லது பண்ணுறவங்க சீக்கிரமாக போயிடுவாங்க. இருக்கிற விஷயம் பாருங்கள், கெட்டது பண்ணுறவங்க தான் இன்னமும் நல்லபடியாக இருப்பாங்க. அது ஐயா சொன்னீங்க கேப்டன் விஜயகாந்த் ஐயா சொன்னீங்க, அவரெல்லாம் ரொம்ப நல்லது பண்ணார், எவ்வளோ விஷயம் பண்ணுவார். தானத்தில் தானம் அன்னதானம் தான் கொடுப்பார், அதிகமாக கொடுப்பார். ஆனால் அவருக்கு முகத்தில் கோபம் இருக்கும், ஆனால் கலை இருக்கும் பாருங்கள். அன்பாக அணைச்சிக்குவார். அவருடைய பையன்லாம் தெய்வங்க. அவர் இப்போ தெய்வமாக ஆகிடுவார். தெய்வம் ஆகிட்டாருங்க. ஆமாம், தெய்வம் தான்.
இருந்தாலும் உடம்புக்கு தான் அழிவை தவிர ஆத்மா கழிவெல்லாம் கிடையாதுங்க. அந்த ஆத்மா யார் மூலியமாவது வழி நடத்திட்டு வரும். இப்போ நிறைய பேர் வந்து ஊரடிச்சு ஒலையில் போடுறாங்க, அடுத்தவன் சொத்துல அபகரித்து அது நடந்துன்னு தானே இருக்குது. இப்போ இது கலியுலகத்துடைய தாக்கம் தானா? இந்த கலியுகத்தில் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இப்போது எல்லாரும் இப்போ நான் தான் சாமி, நான் தான் சாமி, நான் தான் சாமின்ட்டு இறங்கி அதில் என்ன வரப்போகுதுன்னு தெரில. இப்போ எல்லாம் அப்படி தான் ஓடின்னு இருக்குது. இப்போ நிறையா அக்கிரமம் பண்ணுறவங்க இவங்க தான் ரொம்ப நாள் வாழ்கிறாங்க இல்லையா? இப்போ அவங்க 80-85 வயசுலாம் வாழ்ந்துட்டு இல்லை, அனுபவிச்சு தான் போவாங்க. நல்லவங்க பார்த்தீங்கன்னா திடுக்குன்னு போயிடுவாங்க. இப்போ இதை கேப்டன் ஐயெல்லாம் சொன்னீங்க, அவங்க இறப்பெல்லாம் சொல்லவே முடியாது. நல்லா நடந்திருந்தவர் டக்குன்னு உடனே தான் இது. இப்போ போன வருஷமும் சரி, இந்த வருஷமும் சரி, இப்போ இப்போ திரைப்பிரபலங்களும் நிறைய பேர் இறந்துட்டே வராங்க. ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் இறங்க. எல்லாம் பிரபங்களாக தான் இருக்கும். இந்த இது எப்படி சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இப்போதைக்கு திடீர்னு மரணங்கள் உருவாகினாங்க. போன வருஷமே மொத்தம் 13 பேர் தெரிஞ்சு, இப்போ இந்த வருஷம் ஒரு 4 பேர் இப்போ இதுவரையும் ஆயிட்டாங்க. மாதத்துக்கு ஒரு இறப்பு மாதிரி வந்துகிட்டே இருக்குது. இது எதனுடைய தாக்கம்? அவங்களுடைய விதி அவ்வளோதான். இல்லை, அவங்களுடைய விதி பயண பிரகாரம் தானே தவிர வேறு இது இந்த பிரபலங்கள் எப்படி சொல்கிறது, இந்த சினிமா ஃபீல்டில் இருக்க நேரங்கள் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லலாம். நிறைய என்கிட்டலாம் நிறைய இந்த நடிகர்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் நான் பார்த்துருக்கேன். நான் இங்கே வாக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். நான் சமீபத்தில் ஒருத்தரை பார்க்கும்போது அவர் சித்தன்னு சொன்னார். இப்போ கொரோனாக்கு அப்புறம் நிறைய பிறப்புகள்லாம் வராது, இறப்புகள் மட்டும்தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னீங்க? ஒரு கொல்லிமலையில் ஒருத்தர் பார்த்தோம். அந்த சொன்னார், பிறப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், இறப்புகள் இனிமேல் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும் எல்லா நாடுகள்லையுமே. அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு சிட்டிக்கு ஒரு குழந்தை பிறகுன்னா ஒரு சிட்டிக்கு ஒரு உயிர் போகும், அதுதான் சாத்தியம். அப்படி இல்லைன்னா ஜனத்தொகை அதிகமாகிடுமே. இந்த 2024 வருஷத்தில் பார்த்தோன்னா உயிர்ப்பெல்லாம் அவ்வளோ தூரம் போகாதுங்க, கொஞ்சம் தாக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு கரெக்டாக இருக்கும். இப்போ முன்கூட்டியே சில விஷயங்களை அம்பாள் உங்களுக்கு உணர்த்துவாங்களா? இது கண்டிப்பாக உண்டு. எது நடக்க போதே எனக்கு முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. நான் முன்னாடியே பூஜையில் பார்த்துருவேன். இது நடக்க போதுன்னா நான் தெரிஞ்சிடும். ஒரு இயற்கை அழிவோ இந்த மாதிரிலாம் வரும்போது கண்டிப்பாக தெரியும். எல்லாமே நான் கணிச்சிருக்கேன். இவங்க தான் இதுதான் நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக நான் இப்போதைக்கு இந்த 2024 பார்த்தீங்கன்னா வெயில் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் உயிர் பாதிப்பு அதிகமாக ஆகும். நிலநடுக்கம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்தமாரி சில சின்ன சின்ன பாதிப்புகள் அதிகமாக கண்டிப்பாக கொடுக்கும். இப்போது இன்றைக்கி அமாவாசை, இன்றைக்கி இவ்வளோ மக்கள் தான் வருவாங்கன்ற ஒரு கணிப்பு இருந்ததா உங்களுக்கு? இது எப்பவுமே மாதம் மாதம் வந்துகிட்டே இருப்பாங்க. துல்லியமாக இவ்வளோதான் காட்டுவாங்களா இல்லை தோராயமாக இவ்வளோதான்? மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு அதிகமாக அவங்கள விட கம்மியாக மாட்டாங்க, மட்டும் வந்துடுவாங்க. எல்லா நாட்களுமே இப்படி தான் இருக்கும். அமாவாசை, பௌர்ணமி. இப்போ வாக்கு கேட்க வர்றவங்க என்னென்ன விஷயங்கள் கொண்டு வரணும்? 3 எலுமிச்சக்கனி கொண்டு வரணும், அவ்வளோதான். இங்கே மீதி அம்மாவுக்கு பூஜை மாலை, வெத்தலை பாக்கு, பூ, பழம், கருப்பர் கொண்டு வருவாங்க. இங்கே வாக்கு மேடையில் வரும்போது 11 ரூபா தர்ச்சனையும் 3 எலுமிச்சக்கனியும் மட்டும் கொண்டு வரணும். கொண்டு வந்தால் அம்மா வாக்கில் குறிமேடையில் உட்காந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்க போகுது, எப்படி இருந்தாங்க, எப்படி இருக்க போகிறாங்க, எல்லா விஷயமும் அம்மா சொல்லிவிடும். உடம்புல என்ன பிரச்சனை அதுக்கும் தீர்வு கொடுத்துருவோம். உன்னுடைய வழிநடத்துறது எப்படி, திருமணம் ஆகலையா இல்லை குழந்தை பிறங்களே, எதுவும் நீ சொல்ல வேண்டாம். அம்மா வாக்கில் வந்து எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க. உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை, யாருக்கு என்ன பிரச்சனை, கடன் பிரச்சனையா, தொழில் பிரச்சனையா, சத்ருக்களால் பிரச்சனையா, எல்லாத்தையும் அம்மா தீர்த்து கொடுத்துருவோம். இப்போ எதுவுமே வேண்டாம், அவங்க வந்து உட்காந்தா மட்டும் போதும். ஆமான்ற இங்கே வாக்கு அதுதானே. அவங்க நீ வாக்கு குறிமேடியில் வந்து உட்காந்துப்பா எல்லா விஷயமும் அவங்க சொல்லி. இப்போ ஒருத்தருக்கு இவ்வளோ நேரம் தான் அப்படின்னு இருக்கா, இல்லை எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து கேட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்களா? இல்லை, அவங்களுக்கு வாக்கு முடிஞ்சதுன்னா அம்மாவே அனுப்பிச்சிடுவாங்க. நிறைய பேர் துருவி கேள்வியாக கேட்பாங்க, எனக்கு இது நடக்குமா அது நடக்குமா அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க எது கேட்காத போல் அம்மா அவங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கணுமோ எல்லா வாக்கும் கரெக்டாக கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ நிறைய இடத்துல காணிக்கைன்ற விஷயம் இருக்குது நம்மக்கிட்ட, எப்படி எங்கேயாவது? இங்கே காணிக்கைன்னு பார்த்தோன்னா அம்மாவுக்கு கொடுக்குற காணிக்கை தான். இங்கே 300 ரூபா டோக்கன் போடுவோம். அது இந்த கோவிலுக்கு சேர்றதுக்காக நாங்கள் போட்டுருக்கோம். இப்போ தானத்திலே அன்னதானம் தான் சேர்ந்ததுன்னு சொன்னீங்க, வேறு என்ன கொடுக்கலாம்? கோவில்களுக்கு கொடுக்கக்கூடிய தானம்னா என்ன சிறந்ததுங்கய்யா? அன்னதானம் கொடுக்கலாம், 4 பேருக்கு வஸ்திர தானம் கொடுக்கலாம், ஆலயத்துக்காக திருப்பணிக்காக கொடுக்கலாம். அந்தமாரி விஷயம்லாம் நம்ம நிறைய பண்ணால் ரொம்ப புண்ணிய காரியங்கள், அதெல்லாம் அதுமாரி செய்யலாம். இப்போ நிறைய திருமண தடைகள் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த ராகுக்கு எது தோஷமாக இருக்கும், பரிகார பூஜையாக பண்ண சொல்லுவோம். இந்த கோவில் பசுங்களுக்கு போயிட்டு தானம் கொடுக்க சொல்லுவோம். நாங்கள்
அவித்திகீரியாவது அதுக்கு வஸ்திரங்கள் கொடுத்துட்டு ஏன்னா லக்ஷ்மி கடாச்சாரம் இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடந்துடும். அப்போ லக்ஷ்மி கடாச்சாரம் நமக்கு நிறுத்திக்கணும். அப்போ ராகு கேது தோஷங்கள் இருந்துச்சுன்னா நவகிரக கோயிலில் போயிட்டு அங்கே வழிபாடு பண்ணனா நிச்சயமாக திருமணம் நடந்துடும். அப்போ நாக தேவதை இந்த நாக புற்று இருக்கிற இடத்துக்குள்ள உடைச்ச கல்லை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணாவே திருமணங்கள் நடக்கும். இப்போ நிறைய பேர் கழுத்தை நெரிக்கிற கடன்லாம் இருக்குது, அதை நான் எப்படி சீக்கிரத்தில் குறைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய கோயில்களுக்கு போவாங்க. அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்ன தெய்வங்களை வணங்கலாம் ஐயா? கடன் பிரச்சனை பிரித்திங்கரா தேவி வழிபாடு பண்ணலாம், வராகி அம்மனை வழிபாடு பண்ணலாம், காளியம்மனை வழிபாடு பண்ணலாம். நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வதுக்காக நம்ம அந்த பரிகாரத்தை செய்யலாங்க. இந்த கடன் பிரச்சனை தீரணும்னா என்ன பண்ணணும்னா பச்சரிசியில் அகல் விளக்கில் வச்சு நம்ம விளக்கேற்றிட்டு வந்தனால் 3 வாரம் விளக்கேற்றிட்டு வந்தனால் நம்ம மன நிம்மதி கொடுக்கும். நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் அடையும், தொழில்கள் வெற்றிகரமாக மீன்படுங்க. இந்த வீட்டில் சில பேர் சொல்லுவாங்க, வீட்டில் இருந்தால் நிம்மதியே இருக்க மாட்டேங்குது, அது வாஸ்து கோளாறுங்களா இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? வீட்டில் இருக்க நிம்மதி இல்லைன்னா பூஜா முறை எடுத்துக்கணும். பூஜா முறை எப்படின்னா வீட்டில் நம்ம சாம்பிராண்டி புகை இருக்குது பார்த்தீங்களா, சாம்பிராண்டி புகையில் இந்த மருதாணியோடைய விதை கோம்பு வரும் பாருங்க, அந்த மருதாணியோடைய கோம்பு விதையை நம்ம போட்டு வீட்டில் சாம்பிராண்டி புகை காமிச்சோன்னாவே தெய்வ சக்திகள் அதிகமாக நிறைஞ்சிரும். அப்போ நமக்கு வீட்டில் இருக்கணும், நல்லபடியாக தோணும், பணங்காசு வருவாய் வரும், அந்தமாரி விஷயம்லாம் நமக்கு நல்லபடியாக உண்டாகும். இப்போ சில குழந்தைகளுக்கு இந்த கல்வி வரம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, படிப்பில் ஆர்வம் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், எந்த மாதிரி தெய்வங்களை வணங்கலாம், அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள். அவங்கள சரஸ்வதி அம்பாளை தெய்வமாக வணங்கலாம். சரஸ்வதி அதேமாதிரி பாலாகின்னு சொல்லிட்டு ஒரு அம்பாள் இருக்கா குழந்தை ரூபத்தில். அந்த தெய்வங்களுக்கெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணி குழந்தைங்களுக்கும் நம்ம அதெல்லாம் வழிபாடு பண்ணுறதுக்கு கொடுத்தோன்னாவே நல்லபடியாக கல்வி நல்லபடியாக வரும். முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம். முருகப்பெருமானை போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணினாவே குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், கல்வி ஞானங்கள் வரும், படிப்பு அதிகமாக கிடைக்கும். நம்ம கோவில்களில் எப்பப்பெல்லாம் சிறப்பு பூஜை நடக்கும், எந்தெந்த நாட்களில் இங்கே விசேஷங்கள்? அமாவாசை பௌர்ணமி நாள், மாதத்தில் 2 நாள் அம்மாவுக்கு பூஜை நடக்கும். மீதி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாளில் அம்மாவுக்கு அருள்வாக்கு பூஜை நடக்கும். மீதி எல்லா நாளும் பூஜை உண்டு. 41 அடி காளியம்மனுக்கு பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு முறை அம்மாவுக்கு யாகம் நடத்தி பூஜை பண்ணின்னு இருக்கேன். பூஜை புனஸ்காரங்கள் மூலமாக நம்மளுடைய கர்மாக்களை குறைக்க முடியுங்களா ஐயா? கண்டிப்பாக உண்டுங்க. தமிழ் மந்திரம் தான், தமிழில் தான் பூஜை செய்கிறேன். அம்பாளுக்கு 41 அடி காலை கட்டி நான் தான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு என்ன தேவை என்ன வேணும் நான் தான் கொடுக்குறேன். 4 திசையும் அந்த அம்மா சிலையை அமைச்சிருக்கேன். இந்த திசையில் தான் அம்மா இருக்கணும், இந்த திசையில் தான் அவங்க சொல்கிறது தான் நான், வேறு எந்த சபதியோ வேறு யாரும் எனக்கு சொல்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்டு அது அப்படி தான் நான் கோயிலே அமைச்சிருக்கேன். இப்போது உங்களை எப்படி பார்க்குறாங்க மக்கள்? இப்போ நீங்கள் ரோட்டில் சாதாரணமாக நடந்து போகிறீங்க, உங்களை பார்க்குறவங்க எப்படி நினைப்பாங்க? என்னை பார்த்தா ஒரு அம்மா வராங்க அப்படின்ற வணக்கம் அம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்துருங்க, நல்ல ஒரு வரவேற்பு தான் எனக்கு கொடுப்பாங்க. என்னுடைய பக்கத்தில் கிராமத்துலேயும் சரி வெளியில் எங்கே போனாலும் அம்மா நான் அப்படி பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு. இப்போ ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க, கல்யாணம், இந்த மாதிரி உங்களுடைய கெட்டப் எப்படி இருக்கும் வெளியே போகும்போது? எப்படின்னா மக்கள் எல்லாரும் பேசுவாங்க. ஒரு திருமணத்துக்கு போனால் கூட அம்மா உங்கள் கையால் தாலி எடுத்து கொடுங்க அப்படி தான் கேட்பாங்க. என் வயசு சின்ன வயசு தான் இருந்தாலும் உங்கள் கையால் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி என் கையால் எடுத்து கொடுத்துருக்கேன். நிறைய கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய விஷயம் அப்போ சந்தோஷமாக இருக்கும். நம்ம இதெல்லாம் யாரால? அம்மாவால் தான். அம்மா நம்ம மேலே இருக்கிறதால நம்ம இந்த வயசில் நம்ம இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம், நல்லது அப்படின்னு நினச்சிப்போம். வந்தவங்களில் நிறைய பேர் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இங்கே ஒரு உயிரோட்டமாக அம்மா இருக்கிறத உணர முடியுது அந்த மாதிரி? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இரவில் தூங்கும் போது அம்மா சாமி நான் அம்மாவை பார்த்தேன், கொலுசு சவுண்டெல்லாம் கேட்குது, அம்மா நடமாடுறாங்கமே அப்படின்லாம் பார்த்துருக்கேன். நாகம்மாலாம் வடிவமாக வந்ததெல்லாம் அம்மாக்கிட்ட நான் பார்த்துருக்கேன் நிறைய. அதெல்லாம் இப்போ சில விஷயங்கள் நம்ம வெளியெல்லாம் பார்த்தோம், நீங்கள் அங்கே பூஜையெல்லாம் பண்ணியிருந்தீங்க அந்த எலும்புகள்லாம் வச்சு, அதன் மூலமாக என்ன? அது மயான பூஜை பண்ணுவோங்க. நான் காளி இருக்காங்க பார்த்தீங்களா, காளி பார்த்துருப்பீங்க. இந்த பௌர்ணமி நாட்டில் அமாவாசை இரவில் நான் மயான பூஜை பண்ணுவேன். மயான பூஜைன்னா மயான எலும்புகள் மண்டவோடுகள்லாம் அதை வச்சு நான் பண்ணும்போது சில மைகள் எடுப்பேன். இந்த வசியம் மை, தீராத பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சாம்பல் எடுத்து வச்சுக்கணும். நான் அந்த சாம்பலில் சில முடியாதவங்களுக்கு அதை நான் கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதன் மூலமாக என்ன நடக்கும்? நன்மை தான் நடக்கும். மனுஷனுடைய இறப்புலேருந்து ஒரு நன்மை கிடைக்கும். இந்த மண்டவோடு என்பது அம்பாளுடைய கபால பூஜைன்னு சொல்லுவோம். நம்ம கபால பூஜை பண்ணி
சில மாந்திரிக வேலை பண்ணுறோம். பண்ணி அது சில விஷயம் நான் பண்ணிட்டேன். இந்த உடம்பு முடியாதவங்க, கல்யாணம் ஆகாத அவங்களுக்குலாம் கொடுப்பீங்க. கல்யாணம் ஆகாதில் இந்த செய்வினை பாதிப்பில் வரவங்களுக்கும் அதை நான் கொடுத்து தீர்வு பண்ணேன். ஆமாம், அம்மாவுடைய சித்தியை நான் பெருகிட்டு இருக்கேன். நான் அதே மாதிரி நிறைய அவங்களுடைய அருள் நான் பெறுறதுக்கு சில தேவதைகள்லாம் நான் வசியம் பண்ணி வச்சுக்கோம். ஆத்மாக்கள் கூட பேச முடியுங்களா? ஆத்மாக்களால் என்னெல்லாம் செய்ய முடியும் ஐயா ஒருத்தரை? கண்டிப்பாக உண்டு. ஆத்மா கிட்ட நிறைய பேர் பேசுகிறாங்க. நான் வந்து அம்மா கிட்ட மட்டும் தான் அதிகமாக பேசுவேன். சில இந்த அவங்கள வச்சு தான் இந்த மயான பூஜை எல்லாம் நான் பண்ணுவேன். ஆத்மா கிட்டலாம் பேசி சில பேர் வந்து வீட்டில் தற்கொலை பண்ணிக்குவாங்க, தூக்கு போட்டு இந்த மாதிரி. இப்போ அவங்கள மாதிரி அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து நான் வந்து அவங்க கூட பேசணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா? வந்து இல்லை, அந்தமாரி நான் சொல்ல மாட்டேன். நான் தெய்வத்தால் அவங்க எப்படி இறந்தாங்க, என்ன பிரச்சனை அது சொல்லலாமே தவிர அவங்க இறந்தவங்கள் வந்து நான் பேசுறதில்லை. அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதில்ல. வேறு இங்கே சித்தர் வழிபாடெல்லாம் இங்கே இருக்குங்களா ஐயா? சித்தர்கள் வழிபாடு, சித்தர்களுடைய வழிபாடுகளை நிறைய சித்தர்லாம் போய் பார்த்துருக்கேன். எனக்கு மேலே குருமார்கள்லாம் நான் பார்த்து வழிபாடெல்லாம் பண்ணியிருக்கேன். அந்த காசியெல்லாம் போயிருக்கேன். காசி அகோரிகள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்போது இங்கே வரணுன்னா எப்படி வரணும்? கரெக்டாக அந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு மக்களுக்கு சொல்லுங்கள். செஞ்சி வட்டம், மேல்மலையனூர் தாலுக்கா, விழுப்புரம் மாவட்டம், அவலூர்பேட்டை டு புதுப்புண்டி தாங்கல் வந்தால் இந்த கோவிலுக்கு வந்துடலாம். கோவில் பேர் சொல்லுங்க. ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி காளி சக்தி பீடம், காளி அம்மனுடைய ஆலயம். இது வாரத்தில் 3 நாள், செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 3 நாட்கள் வாக்கு சொல்லப்படும். 3 நாட்கள் மட்டுமே வாக்கு சொல்லப்படும். 300 ரூபாய் நீங்கள் முன்பதிவு செஞ்சு டோக்கன் வாங்கிக்கோங்க. நேரில் மட்டும்தான் வரணும். நேரில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வாக்கு சொல்லப்படும். ஃபோனில் யாரும் வேண்டாம். இங்கே கீழே நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் ஃபோன் பண்ணி ஐயா கிட்ட முன்பதிவு வாங்கி எப்போ வேணாலும் வரலாம். 3 நாட்கள் மட்டும். அமாவாசை, பௌர்ணமி, வாரத்தில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 3 நாட்கள் முன்பதிவு அவசியம். வர்றவங்க 3 எலுமிச்சங்கனி கொண்டு வாங்க.